யோகபுவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. பெண்களுக்கு பிசிஓடி பிசிஓஎஸ்ங்கிற பிரச்சனை இப்போ அதிக அளவில் இருக்குது. அதற்கு பல காரணங்கள், செறிவூட்டப்பட்ட உணவுகள், வெளி சாப்பாடு, அது இல்லாமல் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய விஷயங்கள், ஏசியில் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம், நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுக்கு தீர்வு என்ன, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது அற்புதமான ஒரு 3 to 4 ஆசனம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பிடணும், அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலோ, நிறைய கிராம்ஸ் வந்தாலோ, ஃப்ளோர் அதிகமாக இருந்தாலோ, இல்லை 4 to 5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருது, வராமல் ரொம்ப கஷ்டப்படுது அப்படிங்கிறதா இருந்தாலோ, இல்லை வயிற்றில் சிஸ்ட்டு இல்லை ஃபைப்ராய்டு இருந்தாலோ, உடனடியாக ஒரு ஸ்கேன் பண்ணி முதல்ல உங்களோட வயிற்று பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஆசனங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும், அதாவது 3 to 5 முறை ஒவ்வொரு ஆசனத்தையும் பண்ணணும். எவ்வளவு நேரம் பண்ணலாம் அப்படின்னா, காலையில் சாயங்காலம் 2 வேளை ஒரு 30 to 40 minutes நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 90 நாளாவது பண்ணணும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணும்போது தான் மாத சுழற்சியில் அந்த கருமுட்டையினுடைய அந்த கரெக்டான அந்த சுழற்சியில் 28 நாளைக்கு ஒரு தடவை வெளியில் வர்றது அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஆசனத்துக்கு போகலாம். முதல்ல என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சாதாரணமாக உட்காந்துக்கோங்க. அர்த்த பத்மாசனா இல்லைன்னா சுகாசனத்தில் உட்காந்துட்டு முதல்ல உங்களுடைய சுவாசத்தையும் மனசையும் உடம்பையும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து வைங்க. ஏன்னா அடுத்த ஒரு 20 நிமிஷம் நம்ம யோகா பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய பாடியை, நம்மளுடைய பிரெத்து எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சரியான நேர்கோட்டில் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கைகளை தியான முதிரையில் வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கங்க. நல்ல தீர்க்க சுவாச பிராணாயாமா ஒரு 15 to 25 டைம்ஸ் நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விட்டுடுங்க. இதுக்கு 2 to 3 நிமிஷம். ஓகே, அதுக்கப்புறம் கால்களை நல்லா நீட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா, பட்டர்ஃப்ளை போஸ். இந்த பிசிஓடி பிரச்சனைக்கு பட்டர்ஃப்ளை போஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு பேர் பத்த கோணாசனா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். இந்த பட்டர்ஃப்ளை போஸ் என்ன பண்ணணும்னா, இந்த பத்த கோணாசனத்தில் இந்த மாதிரி ஒரு 15 to 25 முறை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலை திருப்பி நீட்டி ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதே பத்த கோணாசனத்தில் கைகளை அப்படி வச்சுட்டு மெதுவாக பெண்ட் பண்ணுங்கள். நல்லா பெண்ட் பண்ணி மேலே திருப்பி பார்க்கணும். எப்படி ப்ரீதிங் எப்படி இருக்கணும், ரிதம், மூச்சு இழுக்கும்போது கீழே வரணும், மூச்சு விடும்போது மேலே வரணும். அப்படியா? இல்லை, இங்கே மூச்சை இழுத்துக்கணும், மூச்சை விட்டுக்கிட்டே பொறுமையாக கீழே போகணும், மூச்சை விட்டுக்கிட்டே பொறுமையாக கீழே போய் அங்கேயே இருங்க. அதே மாதிரி ஒரு 10 முறை பண்ணுங்கள். இப்போது கால்களை ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட கைகளை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நல்லா தலையை எவ்வளோக்கு எவ்வளோ குனிய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குனிங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த பத்த கோணாசனத்தினுடைய வேரியேஷன்ஸ் இதெல்லாம் இது பண்ணும்போது இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ரெச்சு உங்களுக்கு உருவாகும். அப்டமனில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு அதிக அளவில் ரத்த ஓட்டம் போகும். அடுத்தது நேராக படுத்துக்கோங்க. ஒரு பக்கமாக எப்போவுமே திரும்பி படுக்கணும், அப்படியே படுக்கக்கூடாது. நேராக படுத்துட்டு உங்கள் 2 கால்களையும் மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு உங்களோட வயிற்று பகுதியை எவ்வளோ தூரம் உங்களால் தூக்க முடியுதோ அவ்வளோ தூரம் தூக்குங்க. தூக்கிட்டு மெதுவாக கீழே கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணலாம். முதல்ல ஸ்டார்டிங்கில் 5 முறை பண்ணுங்கள். மூச்சை இழுத்துட்டு நல்ல மேலே வந்துட்டு மூச்சு விடும்போது கீழே வரணும். இது ஒரு 10 முறை பண்ணணும். அதுக்கு அடுத்தது நௌக்க ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய போட் போஸ். எப்படின்னா, முதல்ல 2 கால்களையும் இப்படி தூக்கிக்கோங்க. கைகளை உங்களுடைய தொடைப்பகுதியில் வச்சுக்கிட்டு மெதுவாக உங்களை முதல்ல தலையை தூக்கி உங்களை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. டக்குன்னு வரக்கூடாது எந்த ஆசனமுமே. இப்போ நல்லா மூச்சை இழுத்துட்டு பொறுமையாக, அவ்வளோதாங்க, கால்களை அப்படியே மேலே வச்சுட்டு அப்படியே இருங்க. கைகளை விட முடியும்னா விடலாம், ஆனால் ஆரம்ப நிலையில் விட முடியாது. இப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு பேர் போட் போஸ், நௌக்க ஆசனம் அப்படின்னு பேர். இதில் ஒரு 10 செகண்ட் இருக்கலாம், இல்லை 5 செகண்ட் தான் என்னால் இருக்க முடியும்னா 5 செகண்ட் இருக்கலாம். இப்போ பொறுமையாக காலை மேலே எடுத்துகிட்டு வாங்க, கைகளை கீழே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கீழே வந்துடுங்க. அவ்வளோதாங்க. அப்போ கொஞ்சம் உடம்ப தளர்வான நிலையில் வச்சுக்கோங்க. கண்களை மூடிட்டு நல்ல மூச்சை பொறுமையாக இழுத்து பொறுமையாக விடுங்க. அவ்வளவுதான். இப்போது நாம் பண்ண பட்டர்ஃப்ளை போஸில் 3 வேரியேஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இடுப்பை நல்லா தூக்கணும் இல்லையா, அதுக்கு பேர் சேது பந்தாசனா. அடுத்தது நௌகாசனா, போட் போஸ். இந்த 3 ஆசனங்களையும் காலையில் மாலையில் வயிற்றில் சாப்பாடு இருக்கக்கூடாது. 3 to 5 முறை. மேக்ஸிமம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறவங்க நல்லா செய்ய முடியுது, வலி இல்லாமல் இருக்குன்னா 10 முறை. எத்தனை நாள் செய்யணும்? 3 மாதத்திற்கு தொடர்ந்து செய்யணும். எனக்கு தினமும் செய்ய முடியாது அப்படின்னா வாரத்தில் 3 நாள், நான் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்ற நாளில் நல்லா வாக்கிங் போங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய தண்ணி குடிங்க.
ஹை ஃபைபர் ஃபுட்டு சாப்பிடுங்க. ஃபைபர் ஃபுட்டு அப்படிங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளத்துக்கு வெந்தயம் ரொம்ப நல்லது. முதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தயத்தை சாப்பிட முடியும்னா சாப்பிட்ருங்க. அப்படி இல்லைன்னா அந்த வெந்தயத்தை எடுத்துகிட்டு அந்த தண்ணியாவது குடிச்சிடுங்க. வெந்தயம் மட்டும்தான் கரையக்கூடிய நார்சத்தும் இருக்குது, கரையாத நார்சத்தும் இருக்குது. 2 விதமான ஹை ஃபைபர் சாலிடுன்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடிய பொருள் வெந்தயம். வெந்தயத்தை சாப்பிடுங்க. மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய அந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்கலாம். இதுக்கு அடுத்த முறை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆசனங்கள்லாம் நம்மளுடைய யோகபுவனம் சேனலில் வரப்போகுது. ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.